நான் தான் தினுவேன். இந்த டியூட்டோரியலில் என்ன டாபிக் பார்க்கணும்னு சொன்னால் PHP. இந்த சீரீஸில் வந்து PHPயில் உள்ள PHPயை வச்சுக்கொண்டு PHP பேஸாக வச்சுக்கொண்டு ஒரு ஃபுல் வெப் அப்ளிகேஷன் எப்படி டெவலப் பண்ணுறது தான் பார்க்கணும். முதலாவது வந்து PHP என்னென்னு சொன்னால் ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர்னு சொல்லுவாங்க. ஒரு சூப்பரான ஒரு வெப் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ். இதை வந்து சர்வர் சைட் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. இந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் PHPயை வந்து ரன் பண்ணுறதுக்கு பேசிக்காக என்னென்ன தேவை, என்னென்ன ரிக்யர்மெண்ட் தேவைன்றது வந்து எங்களோட பிசியில் என்னென்ன இருக்க வேணுமென்றது வந்து நான் அப்புறம் சொல்கிறேன். சர்வர் சைட் ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் என்னென்னா, சர்வர் சைட்னு சொல்லி வந்து சர்வர் சைட் வந்து நாங்கள் டெவலப் பண்ணுற வெப்சைட்டோ வெப் அப்ளிகேஷனோ வந்து சர்வரில் வந்து நாங்கள் சேவ் பண்ணி வச்சுருப்போம். சேவ் பண்ணி வச்சுட்டு தான் வியூ பண்ணணும். அதுக்கு சொன்னால் டொமைன் நேம்ன்றது வந்து இருக்குது. வேணுமா இப்போ www.facebook.com www.google.com அப்படின்னு சொல்லி டொமைன் நேம் இருக்கும். அந்த சர்ச் பண்ணோம்னு சொன்னேன். இப்போ www.facebook.com அடித்தோம்னு சொன்னால் ஃபேஸ்புக் அந்த ஃபேஸ்புக் சர்வர்லேருந்து அந்த வெப்சைட் வந்து காட்டுது எங்களுக்கு. அதே மாதிரி தான் இப்போ நாங்கள் டெவலப் பண்ணுற பேஜுக்கு வந்து ஒரு டொமைன் நேம் வச்சுருப்போம். சர்வரில் போட்டு அந்த நேமை வச்சு கொண்டு தான் நாங்கள் எங்கள் வெப்சைட் வந்து வியூ பண்ணி பார்ப்போம். PHPன்றது வந்து நீங்கள் நார்மலாக HTML பேஜ் வந்து ரன் பண்ணுற மாதிரி ரன் பண்ண இயலாது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இதில் நான் ஒரு HTML பேஜ் வந்து ரன் பண்ணுறேன். பாருங்கள், இந்த பேஜ் நார்மலாக HTML ஜஸ்ட் HTML CSS வச்சுக்கொண்டு ஒரு பேசிக் லே அவுட் வந்து டிசைன் பண்ணிக்கிறேன். இப்போ கேடர், நேவிகேஷன், பாடி பார்ட், சைட் பார், அதே மாதிரி கீழே போடுறேன்னு சொல்லி ஒரு பேசிக் பேஜ் வந்து டிசைன் பண்ணி இது வந்து நார்மலாகவே நாங்கள் HTML வந்து ஒரு ப்ரௌசரில் வந்து ரன் பண்ணிக்கொள்ளலாம் கிளைண்ட் சைடில். ஆனால் இதே மாதிரி PHP வந்து நாங்கள் கிளைண்ட் சைட்லேருந்து ரன் பண்ண இயலாது. கிளைண்ட் சைட்னு என்ன சொன்னால் இப்போ நாங்கள் பார்க்குற வியூ இப்போ நாங்கள் இதில் HTML இப்போ வியூ பண்ணி கொடுத்துருக்கோம் தானே, இதை வந்து கிளைண்ட் சைட்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் PHP கிளைண்ட் சைட்டில் வந்து இப்படி நார்மலாக ரன் பண்ணி பார்க்கலாது. அதுக்கு தான் தேவை என்னென்னா நாங்கள் பேசிக் ஒரு லோக்கல்னு சொன்னால் லோக்கல் சர்வர் அல்லது க்ளவுட் சர்வர் வந்து தேவையாக. இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு பிசிக்குரிய லோக்கல் சர்வரை வந்து நாங்கள் டவுன்லோட் பண்ணுவோம். அதுக்கு வந்து நாங்கள் என்ன செய்யணும்னா இப்போ மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது XAMPP சர்வர் அல்லது WAMP சர்வர் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். நாங்கள் இப்போ XAMPP சர்வர் வந்து இப்போ நான் யூஸ் பண்ணுறேன்னா அதை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது இதுன்னு நான் தனி வீடியோவாக போடுறேன். ஜஸ்ட் உங்களுக்கு வந்து எங்கே போய் டெவலப் பண்ணி அதை எப்படி செட்டப் பண்ணணுன்றதை வந்து பேசிக்காக வந்து சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இப்போ கூகுளில் வந்துட்டு எக்ஸாம்னு சொல்லி அடிங்க. செட் பண்ணிங்கன்னு சொன்னால் அதில் வந்து ஃபர்ஸ்ட் லிங்காக வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்காக இருக்கும். இதை வந்து எக்ஸாம் இன்ஸ்டால் அண்ட் டவுன்லோட் அப்பாச்சி ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி இப்போ நாங்கள் இதை வந்து கிளிக் பண்ணி எங்களோட எக்ஸாம் சர்வரை வந்து டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். இதை வந்து உங்களுக்கு விண்டோஸ் அல்லது லினக்ஸ் அல்லது அப்படி உங்களுக்கு அதேமாரி இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் PHP வெர்ஷன் லேட்டஸ்ட்டாக வந்து 8.24 வந்து நிற்கிது. இந்த வெர்ஷனை வந்து நாங்கள் டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் டவுன்லோட்டுக்கு போகும். ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். அது வந்து 149 MB நினைக்கிறேன். அப்டேட் வெர்ஷன் வந்து 149 MB காட்டுது. இதில் வந்து டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். நான் இப்போ வந்து ஆல்ரெடி வந்து டவுன்லோட் பண்ணி செட்டப் பண்ணிட்டு இருந்ததால் வந்து நான் வந்து கேன்சல் பண்ணுறேன். இதுக்குரிய எக்ஸாம் சர்வர் டவுன்லோட் பண்ணுற லிங்க் வந்து நான் இப்போ டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றேன். இப்போ வந்து நான் எக்ஸாம் சர்வர் வந்து டவுன்லோட் பண்ணி ரன் பண்ண பிறகு எங்கே இருக்குமென்னு சொன்னால் நீங்கள் C டிரைவில் வந்து எக்ஸாம்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்குது. இதுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட எக்ஸாம் இதுக்கு தான் உங்களோட சர்வர் ஃபைலாக இருக்க போகுது. சர்வருக்குரிய சோர்ஸ் ஃபோல்டராக இருக்க போகுது. சரியா? இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி இந்த எக்ஸாம் சர்வர் ரன் பண்ணுறது சொன்னால் அந்த
சீரியல் எக்ஸாம் ஃபோல்டரில் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து கீழே பாருங்க எக்ஸாம் கண்ட்ரோல்னு சொல்லியிருக்கு. இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி ரன் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸில் வந்து ரன் பண்ணுங்க. அது வந்து ஃபங்க்ஷன் ஜஸ்ட் கொடுத்து ரன் பண்ணோம்னு சொன்னால் எக்ஸாம் ஃபோல்டர் வந்து டேஷ்போர்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதில் வந்து இதில் ஆல்ரெடி ரன்னில் இருக்கக்கூடிய ஸ்டாப் பண்ணி காட்டுது. இல்லைன்னு சொன்னால் இதில் ஸ்டார்ட் மாறி இருக்கும். ஸ்டார்ட் மாறி ஸ்டார்ட் பண்ணுவோம். இதை வந்து சரி டிக்கை வந்து கிளிக் பண்ணி விட்டோம்னு சொன்னால் எப்படி சொன்னால் நீங்கள் எப்போ லேப்டாப்போ அல்லது பிசியை வந்து ஒன் பண்ணுறீங்களோ அப்போது வந்து ஃபோட்டோவை வந்து இந்த எக்ஸாம் சர்வர் வந்து ரன் ஆகும். இப்போ நான் இதில் வந்து இப்போ ரன் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு வந்து இதில் வந்து இப்போ இது க்ரீன் கலரில் இருந்துன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து சர்வர் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, ரன் ஆகுதுன்னு சொல்கிறோம். சரியா, இதை வந்து இப்போ நாங்கள் க்ளோஸ் பண்ணி விடலாம். க்ளோஸ் பண்ணி போட்டு நாங்கள் செய்கிற ப்ரொஜெக்டுகள் வந்து எங்கே இருக்குமென்னு சொன்னால் இங்கே இதுக்குள்ளே வந்து ஹெச்டி டாக்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இதுக்குள்ளே வந்தோம்னு சொன்னால் இதுக்குள்ள தான் நாங்கள் செய்கிற அவ்வளோ ப்ரொஜெக்ட் ஃபோல்டரும் வந்து அவ்வளோ ப்ரொஜெக்டும் வந்து ஃபோல்டர் வைஸாக வந்து ஒவ்வொரு ப்ரொஜெக்டும் வச்சுருக்கோம். இப்போ நான் வந்து என்ன சேவ் பண்ணணும்னு சொன்னால் நியூ ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இல்லை நியூ ஃபோல்டர் நேம் வந்து எக்ஸல் போட்டோம்னு சொல்லி ப்ரொஜெக்ட் ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணேன் ஃபோல்டர் கிரியேட். இதைத்தான் நாங்கள் இப்போ வந்து ரன் பண்ண போகிறோம். சரியா, நான் இப்போ எக்ஸாம் சர்வர் வந்து சரியாக ஒர்க் பண்ணுதான்னு செக் பண்ணுறதுக்கு வந்து இங்கே வந்துட்டு லோக்கல் ஹோஸ்ட் /, நாங்கள் இப்போ க்ரியேட் பண்ண ஃபோல்டர் நேம் SL_code க்ரியேட் பண்ணணும்னு சொன்னால் ஃபோல்டர் வந்து சரியாக வேலை செய்யுது. இப்போ நாங்கள் எங்களுக்குரிய சர்வர் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். சர்வர் வந்து நாங்கள் இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து நாங்கள் எடிட்டர், அதாவது PHP கோட் எடிட் பண்ணுறதுக்கு எடிட்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணோம். அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் எடிட்டர் நாங்கள் வந்து சும்மா இப்போ நார்மலாக டெக்ஸ்ட் எடிட்டர் வரைக்கும் வந்து டிஃபால்ட்டாக பிசியை விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கணும்னு சொன்னால் அவங்களுக்கு நோட் பேட் வேறு, இல்லாட்டி லினக்ஸ் வரைய கேட்டம் அப்படி சொல்லி எடிட்டர்ஸ் வரும். அதை விட நிறைய இருக்குது. கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் டெக்ஸ்ட் கோட் எடிட்டர்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் நிறைய எடிட்டர்ஸ் வந்து வரும். விசுவல் ஸ்டுடியோ கோட், அதே மாதிரி சப்ளிம் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நிறைய எடிட்டர்ஸ் வரும். நாங்கள் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது வந்து நான் ரெஃபர் பண்ணுறது வந்து ஒன்று விசுவல் ஸ்டுடியோ கோட், சரியா, விஎஸ் கோட்னு சொல்லுவாங்க. விஎஸ் கோட் அப்படி நோட் பேட் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி எடிட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணி கொண்டு போகிறாங்க. இப்போ விஎஸ் கோட் ரெண்டு வரைக்கும் நீங்கள் விஎஸ் கோட்னு சர்ச் பண்ணிங்கன்னா முதலாவது இல்லைங்க வந்து நீங்கள் code.visualstudio.com அவங்களோட ஒஃபிஷியல் சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை நாங்கள் டவுன்லோட் பண்ணி செட்டப் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இப்படி ஒரு விண்டோ வந்து உருவாகும். செட்டப் பண்ணி அந்த விண்டோ வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் விண்டோ இருக்கும். இது வந்து நான் ரீசெண்டாக செய்த ப்ரொஜெக்ட் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகி நிற்கிது. நான் அதை வந்து க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் ஃபோல்டர். இப்படி தான் உங்களுக்கு வந்து டிஃபால்ட் நியூ விண்டோ வந்து நிற்கும். இதில் நாங்கள் என்ன செய்வோம், சரியா, இப்படி ஒரு எடிட்டர் வந்துருக்கோம். இங்கே வந்து நீங்கள் ஃபைல் வந்து நியூ ஃபைல்
நியூ டெக்ஸ்ட் ஃபைல் இதை வந்து சேவ் பண்ணி நான் ரன் பண்ணுறோம். ஆனால் இந்த விசுவல் ஸ்டுடியோ கோட்டை வந்து நாங்கள் இதில் வந்து நாங்கள் இப்போ க்ரியேட் பண்ண ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணுறோம். அதுக்கு நான் என்ன செய்கிறேன்னா ஈஸியான வழி இந்த ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து இங்கே வச்சு ஃபோல்டர் ரூட்டுக்கு வந்துட்டு இதில் வந்து கிளிக் பண்ணி சிஎன்டி அதுக்கு பிறகு வந்து இதில் வந்து கோட் ஸ்பேஸ் டாட் அடிக்கணும்னு சொன்னால் இந்த ஃபோல்டர் வந்து அந்த விசுவல் ஸ்டுடியோ எடிட்டரில் வந்து ஓப்பன் ஆகும். இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு டெர்மினலில் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகிட்டு நான் இதில் வந்து நியூ ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணுறேன். டிஃபால்ட்டாக HTML ஃபைல் வந்து க்ரியேட் பண்ண வைப்பேன். test.html test.html க்ரியேட் பண்ணணும்னு சொன்னால் அந்த ஃபோல்டரில் வந்து HTML ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிட்டுது. நீங்கள் பார்க்கலாம் இங்கேன்னு சொன்னால் இந்த நாங்கள் க்ரியேட் பண்ண ஃபைல் வந்து HTML ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிட்டு. இப்போ இதுக்குள்ளே வந்து நான் என்ன செய்கிறேன், இப்போ HTML அந்த HTML வந்து இந்த விசுவல் ஸ்டுடியோ கோட்டை வந்து சைஸ் பண்ணி எங்களோட நாங்கள் எழுதி கொண்டிருக்க டைக் இதில் வந்து விசுவல் ஸ்டுடியோ கோட் வந்து சைஸ் பண்ணோம். இதில் வந்து கேட்டைக்கு வந்து சொன்னால் பேசிக் HTML பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். இதில் வந்து நான் இப்போ டைட்டில் வந்து டிஃபைன் பண்ணுறேன். டெஸ்ட் பேஜ் இதுக்கு பிறகு வந்து நேம் பாடி இதில் வந்து நான் இப்போ டைக் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஹலோ இது வந்து Ctrl+S கொடுத்தீங்கன்னு சொன்னால் சேவ் ஆகும். இல்லைன்னு சொன்னால் இங்கே இதில் ஃபைல்ன்றதை கிளிக் பண்ணி இதில் வந்து சேவ்ன்றதை கிளிக் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் நாங்கள் ஓட்டோ வந்து நாங்கள் ஒரு காலம் டெக்ஸ்ட் எடிட் பண்ண ஓட்டோ சேவ் ஆகணுன்றது வந்து விசுவல் ஸ்டுடியோவில் ஒரு பேஜ் தான் இருக்குது, ஓட்டோ சேவ் சொல்லி இதை டிக் பண்ணி விட்டோம்னு சொன்னால் என்ன செய்யணும்னா நாங்கள் ஒவ்வொரு லைன் எடிட் பண்ணாலும் அது ஓட்டோ வந்து சேவ் ஆகி கொண்டிருக்கும். இப்போ நாங்கள் எடிட் பண்ணி இந்த பேஜை வந்து ரன் பண்ணி பார்க்குறேன்னு சொன்னால் நாங்கள் ஆல்ரெடி எங்கே இருக்குதுன்னு சொன்னால் நாங்கள் போட்ட எக்ஸாம் சர்வரில் நாங்கள் க்ரியேட் பண்ண ஃபோல்டரில் இருக்குது. அப்போ நாங்கள் இங்கே வந்துட்டு இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நான் க்ரியேட் பண்ண ஃபைல் இருக்குது, இதை கிளிக் பண்ணி நான் க்ரியேட் பண்ண டைட்டில் வந்து டெஸ்ட் பேஜ் கலர் டெஸ்ட் பேஜ்னு சொல்லி வந்துடும். ஸோ இப்போ நாங்கள் எங்களோட எக்ஸாம் சர்வரும் வேலை செய்து அதே மாதிரி நாங்கள் எடிட் பண்ண எடிட்டரில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, எடிட் பண்ண முடியுமா இருக்குது. இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் HTML பேஜ் க்ரியேட் பண்ணி பார்த்துட்டோம். அடுத்தது வந்து என்ன செய்ய போகிறோம்னா PHP நாங்கள் இப்போ படிக்க போகிறது இது PHP. அப்போ PHP ஃபைலில் தானே வந்து நாங்கள் ரன் பண்ணி பார்க்கணும். அதுக்காக வந்து என்ன செய்யணும்னா பேசிக் நான் வந்து ஃபர்ஸ்ட் index.php என்னத்துக்காக index.php போடுறோம்னு சொன்னால் அந்த ஃபோல்டரில் வந்து index.php இல்லை index.html சர்வர் என்ன செய்யணும்னு சொன்னால் டைரெக்டாக வந்து ரன் பண்ணிக்க வந்து டிஃபால்ட்டாக எது இண்டெக்ஸ் ஃபைலாக அதாவது எது ஃபர்ஸ்ட் ஃபைலாக அந்த இண்டெக்ஸ் ஃபைலாக வந்து இருக்கோ அதை தான் ரன் பண்ணும். ஃபர்ஸ்ட்டு நாங்கள் இப்போ இதை கிளிக் பண்ணணும் சொன்னால் இந்த நார்மல் இண்டெக்ஸ் உள்ள ஃபைல் வேறு நேமில் இருந்ததால் வந்து என்ன செய்யணும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இப்போ இந்த ஃபைலை வந்து டெலிட் பண்ணுறேன். ஃபைல் வந்து டிலீட் ஆகிடுது. இப்போ நீங்கள் செய்கிறோம்னு சொன்னால் இப்போ இங்கே வந்து நீங்கள் நாங்கள் போய் திரும்ப ரன் பண்ணுறோம். ரன் பண்ண என்ன நடக்குது, திரும்ப ரன் பண்ணிக்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃபோல்டருக்கு உள்ள ஃபைலை வந்து லிஸ்ட் பண்ணி தான் காட்டுது உங்களுக்கு பெரிய, அதாவது
கிளைண்ட் சைடில் வந்து வியூ ஆகலை. ஜஸ்ட் அந்த ஃபோல்டருக்கு இருக்கிற இந்த எஸ்எல் கோட் தமிழ்ன்ற ஃபோல்டருக்கு ஃபைலை வந்து லிஸ்ட் பண்ணிக்கிறது. அப்போ என்ன செய்யணும்னா சர்வர் என்ன செய்யணும்னு சொன்னால் எது இண்டெக்ஸ் ஃபைல்ன்றதுக்கு வந்து தான் ஸ்டார்ட்டாக ரன் பண்ண ஃபோல்டர். அப்போ நான் இதுக்குள்ள வந்து திரும்ப நியூ ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். இண்டெக்ஸ் நாங்கள் இப்போ பிஹெச்பி தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ அதுக்காக என்ன செய்யணும்னா டாட் எக்ஸ்டென்ஷன் வந்து பிஹெச்பி நாங்கள் வளமையாக என்ன செய்வாங்க டாட் HTMLன்னு சொல்லி போடுறோம் நாங்கள். அல்லது இப்போ ஒரு எக்ஸ்டென்ஷன் அதாவது வேர்ட் ஃபைல் ரெண்டு வரைக்கும் டாட் ரெண்டு வரும் அப்படி. அதே மாதிரி இது வந்து பிஹெச்பி ரெண்டு வரைக்கும் வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து டாட் பிஹெச்பின்னு சொல்லி நான் இந்த ஃபைலை க்ரியேட் பண்ணிட்டேன். இதுக்குள்ள வந்து எப்படின்னு சொன்னால் சரி இப்போ டாட் பிஹெச்பின்னு சொல்லி கொஞ்சம் க்ரியேட் பண்ணிட்டோம். இதை வந்து ரன் பண்ணுறது எப்படின்னு சொன்னேன். இப்போ நீங்கள் டாட் பிஹெச்பின்னு சொல்லிக்க வந்து இதுக்குள்ள வந்து ஒரு பிஹெச்பி டைம் ஓப்பன் பண்ணிக்க வந்து டாலர்ஸ் நான் யூஸ் பண்ணுவோம்னா டைப் பண்ணி பிஹெச்பி ஸ்டார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி பிஹெச்பி முடிப்போம். இதுக்குள்ள வந்து என்ன செய்வோம் எக்கோ பண்ணுவோம். அதாவது நாங்கள் இப்போ என்னத்தை பிரிண்ட் பண்ண போகிறோம், என்னத்தை வந்து கிளைண்ட்டுக்கு வந்து வியூ பண்ண போகிறோம்ல வந்து அதுக்குள்ள கொடுக்க போகிறோம். அப்போ இதுக்குள்ள என்ன இதுக்குள்ள வந்து நான் ஜஸ்ட் எக்கோ சேம் அல்லது டபுள் கொட்டேஷன் கொடுத்து சேம் அதை கொடுப்பேன். ஹலோ முடிச்சு இங்கே வந்து சொன்னால் இப்போ என்ன செய்யும் இது ரன் பண்ணி பார்ப்போம். இந்த ஃபைலை ரன் பண்ணால் இப்போ எங்களுக்கு என்ன வரணும் இங்கே அதை வந்து ரன் பண்ணால் இதை வந்து என்னென்ன பிரிண்ட் ஆகும்னு சொன்னீங்கன்னா கலர் டெஸ்ட் பேஜ்னு சொல்லி பிரிண்ட் பண்ணணும். ஓகே இப்போ எங்களை வந்து கலர் டெஸ்ட் பேஜ் பிரிண்ட் பண்ணிட்டு ஓகே இப்போ நாங்கள் இப்போ எல்லாம் ஓகே. இப்போ எங்களுக்கு சர்வர் சைடு சரி எடிட்டர் சரி பிஹெச்பி ரன் ஆகுது. ஸோ இப்போ இந்த இப்போ நாங்கள் படிக்கிற பேசிக் வந்து செட்டப் எல்லாம் ஓகே. இப்போ வந்து கலர் டெஸ்ட் பேஜ்னு சொல்லி வந்துட்டுது. அப்போ நாங்கள் எங்களோட பிஹெச்பி வந்து ரன் ஆகுது, சர்வர் ரன் ஆகுது, எடிட்டர் ஓகே. நாங்கள் ஒரு பேசிக் வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்குரிய செட்டப் எல்லாம் முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து நாங்கள் கோட் டெவலப் பண்ணுறது நாங்கள் ஸ்ட்ரக்சர் போட்டு கோட் டெவலப் பண்ணுறது. ஓகே இப்போ இந்த டியூட்டோரியல்லேருந்து இப்போ ஸ்பாட் வந்து இதோட கம்ப்ளீட் நிப்பாட்டுறேன், ஸ்டாப் பண்ணுறேன். அடுத்தது வந்து அடுத்த பாட்டாக வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துன்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு எப்படியாவது கிளியர் பண்ணி அந்த வீடியோவாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே நாங்கள் போடுற வீடியோக்களை வந்து நான் போடுற வீடியோ அடுத்த சீரீஸ் தொடர்ந்து நீங்கள் பார்க்குறதுக்காக வந்து எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் போட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். அப்போ வந்து நீங்கள் எங்களோட வீடியோக்கள் வந்து தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த டியூட்டோரியல் கோர்ஸை வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே நன்றி.